ஸோ ஹாய் காய். ஸோ நான் தாங்க மித்திரன் பேசுகிறேன். ஸோ ஃபைனலி நருட்டோ திருவிழா வந்துருச்சு நம்ம கேமுக்குள்ள. ஏன்டா திருவிழான்னு சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது திருவிழா தானே, கர்ணாக்காரனுக்கு நல்லா கல்லா கட்டும்ல. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த ஈவெண்ட்டோட ஸ்பின்னிங் தான் நீங்கள் இப்போ பார்க்க போறீங்க. ஸோ ஸ்பின் பண்ணும்போது சும்மா ஹிட்டாச்சி இப்படி நிற்கிறாரு, சும்மா அப்படி நிற்கிறாரு. ஸோ சும்மா சுத்துன்னு சுத்துறோம் இன்னைக்கு. ஸோ கிருட்டுன்னு சுத்துறோம். இருக்கிற டைமண்ட் அப்புறம் சுத்த போகிறோமான்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்கு புதுசாக பாருங்க. ஸோ இந்த ஈவெண்ட் எப்படி இருக்கு, என்னென்ன டைமண்ட்ஸ் என்னென்ன மாதிரி ஓப்பன் ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இருக்கிற ஸ்பின்னை பூரா கரைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஷேரிங் அண்ட் டோக்கன் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. இந்த கிழிஞ்சு போன டோக்கனும் கொடுக்குறாங்க. ஏங்க என்னங்க பண்ண, ஏங்க கூமாப்பட்டியை பாருங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. முக்கியம் எனக்கு என்னதான் ஸ்பின் பண்ணாலும் நம்மளுக்கு அந்த டோக்கன்ஸை மட்டும் தான் கொடுக்குறானுங்களே தவிர அந்த இதை கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. ஸோ இந்த பண்டல்ல வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னா, உங்களுக்கு எடுத்தீங்க அப்படின்னா 2 லுக் சேஞ்சர்லாம் கிடைக்காது, ஒரே ஒரு லுக் சேஞ்சர் தான் கிடைக்கும். ஏன்னா ஏன் அப்படி பண்ணானுங்கன்னு தெரியல, ஒரே ஒரு லுக் சேஞ்சர் மட்டும் கொடுத்து வச்சிருக்காங்க பைத்தியக்கார பேரு. ஹிட்டாச்சி எந்த விதத்துலடா குறைஞ்சு போயிட்டான் அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. ஸோ ஹிட்டாச்சி பண்டலுக்கு ஒரு லுக் சேஞ்சர் கொடுத்தாங்க, அதையாச்சும் உருப்படியா கொடுத்தாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கு பார்க்க அந்த அளவுக்கு பெருசா நல்லா இருக்கிற மாதிரி தெரில. ஸோ உங்களுக்கு மேபி தோணலாம், தோண வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ ஏன்னா சில பேர் ஹிட்டாச்சி, நானும் ஒரு ஹிட்டாச்சி வெறியன் தான், ஆனா கெயின்ஜுட்ஸு லுக்கு எனக்கு லைட்டா பிடிக்காத மாதிரி இருக்குங்க. ஸோ அதே மாதிரி தான். ஸோ எனக்கு நான் கொஞ்சம் டைமண்ட் ஸ்பின் பண்ணேன். இது என்னோட ஐடியில ஸ்பின் பண்ண கிடையாது, நான் பெயின் ஐடியில ஸ்பின் பண்ணேன். இந்த மிக்ஸ் டைமண்ட் எதுக்கு ப்ரோ வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா, இவன் பெயின் பேர் வச்சுக்கிட்டு பைத்தியக்கார பெயின் எடுக்கிறக்காண்டி, பெயின் பண்டல் எடுக்கிறக்காண்டி டைமண்ட் சேர்த்து வச்சுட்டு இருக்கான். அதுல போய் நான் 2 ஸ்பின்னை போட்டு விட்டு வந்துட்டேன். ஸோ சம்பவத்தை பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோவை இதோட முடித்துக் கொள்கிறேன். ஸோ நாளைக்கு ஒரு நல்ல வீடியோல, அதுவும் அப்டேட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். ஈவெண்ட்ல இப்ப யாரும் கை வைக்காதீங்க தயவு செஞ்சு. ஸோ 2-3 நாள் போகட்டும், அதுக்கப்புறம் கை வச்சுக்கலாம். ஸோ போயிட்டு வரேன், டாட்டா. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். ஸோ பை காய்ஸ், லவ் யூ டு ஆல். போயிட்டு வரேன், டாட்டா.